பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ ஐஸ்வர்யமாக சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போமா? என் பெரிய பொண்ணு பஞ்சுக்குட்டி நேற்று சாயந்தரம் லண்டன்லேருந்து வந்தா. இங்கே வந்தால் பூஜா குட்டி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டா. நாங்கள் காலையில் 9 மணி ஃப்ளைட்டுக்கு இங்கேருந்து பெங்களூருக்கு உடனே கிளம்பிட்டோம். மறுநாள் காலையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். காலையில் 7:30 மணி. இது ஏர்போர்ட்டில் எடுத்தது. இதுதான் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டு. காலையில் நல்ல வெயில். வீட்டிலேருந்து இறங்கும்போது மழை இருந்தது, ஆனால் அங்கே போனோடனே நல்ல வெயில். நாங்கள் 9 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அவசரமாக செக்யூரிட்டி செக்இன்லாம் முடிச்சுட்டு போர்டிங்க்கு போயிட்டுருக்கோம். பூஜா இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. பூஜான்னா இந்த ஃப்ளைட்டை பக்கத்தில் போய் தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவாள். இந்த இடத்த தொட்டு கும்பிடுவா பூஜா. நாங்கள் இப்போ தான் உள்ளே ஏறி இருக்கோம். பூஜா குட்டி இல்லாதது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இல்லைன்னா அவன் பக்கத்தில் இருந்து அழுதுகிட்டே இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஃப்ளைட்டில் சமாதானமாக உட்காந்து ஃப்ளைட்டு ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ தான் போர்ட் ஆகிருக்கோம். இனி எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். कुर्सी की पेटी इस तरह बांधी जाती है. कसने के लिए इस तरह फीते को खींचें और पेटी खोलने के लिए மேலே பாருங்க புகையா கிளம்புது பாருங்க. சானிடைஸ் பண்ணுறதாக்கும். எங்கள் வண்டி 9 மணிக்கு கிளம்புன்னு சொன்னாங்க. மணி 9:30 ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்புது. எனக்கு எப்போதுமே இந்த விங்ஸுக்கு முன்னாடி தான் சீட் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விங்ஸுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு பின்னாடி சீட் கிடச்சிது. வண்டி ஏறினது தான் உண்டு, உடனே இறங்கிருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கூட ஃப்ளைங் டைம் இல்லை. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் தான் லேட்டு. இதில் இந்த விங்ஸில் அந்த டோர் தன்னால் திறக்கும், அப்புறம் மூடும். இதில் உள்ள மெக்கானிசம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான் ஃப்ளைங் டைமு. மேலே ஏறுறதுக்கு 20, திருப்பி இறங்குறதுக்கு 20, அப்படி 1 மணி நேரம் ஆச்சு. வண்டி நிப்பாட்டினதுக்கப்புறம் வண்டிக்குள்ளே இருந்து இறங்குறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. அடுத்து என் சின்ன குட்டியை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போது பெங்களூர் ஏர்போர்ட்டில் வெளியில் வந்துட்டு மணி இப்போ 10 ஆகுது. அதனால் சாப்பிட்றதுக்கு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு. இங்கேருந்து இன்னும் 2.5 மணி நேரம் ட்ரைவ் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். என்னையை நிற்க வச்சுட்டு பஞ்சுமா போய் பார்க்க போயிருக்கா, பிடிச்ச மாதிரி ஃபுட் எங்கே இருக்குதுன்னு. நாங்கள் ஏர்போர்ட்லேயே சாப்பிட்றதுக்கு ரெடியாக நிற்கிறோம். நீ என்ன சொல்லியிருக்கோம்? சீஸ். பஞ்சுமா சீஸ் தோசை. நான் எனக்கு என்ன குட்டி ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம். நான் தட்டை இட்லி கேட்டேன், இல்லை. அதனால் ஆனியன் ஊத்தப்பம். இங்கே சாப்பிட்டுட்டு போகிறோம். அப்படி இல்லைம்மா, வீடியோ எடுக்கிறதுக்காக புது ஃபோன் வாங்கியிருக்கேன். அது இப்போ தான் பழகிட்டு இருக்கேன். இப்போ தான் ஃபோன் பிடிச்சி பழகுறேன் நான். ஃபஸ்ட்லேருந்து எல்கேஜி. பஞ்சுக்குட்டிக்கு உள்ள சீஸ் மசால் தோசை வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி காமி. வாவ், எம் எம். ஆனால் நார்மல் மைசூர் இது கிடையாது, நார்மல் மசாலா தோசை. சாம்பார் ரசம் மனம் அடிக்குது, மல்லி நிறைய போட்டு. இந்த அம்மாவோட ஊத்தப்பம். வாட் ஊத்தப்பம் யூ ஹேவிங்? ஆனியன் ஊத்தப்பம். ஆனியன் ஊத்தப்பம். சிவப்பு சட்னி இல்லை, இது கறி குருமா வச்சுருக்காங்க. வெள்ளை சட்னி, சாம்பார். சூப்பர். இந்த கறி நல்லா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. சாம்பாருமே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பசி இன்னொன்று பயங்கர டேஸ்ட்டு. நல்லா இருக்கு. இப்போது சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறோம். ஊபர் புக் பண்ணியிருக்கோம். அதில் ரூமுக்கு போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி ஊபர் ஸ்ட்ரைக்கு. அதனால் 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கார் கிடச்சிது. அதனால் சாப்பிட்டதெல்லாம் போயிட்டு டயர்ட் ஆகிட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம். பூஜா குட்டி தங்கியிருக்கிற ரூம் பார்ப்போமா? இது ஒரு ஷெல்ஃபு.
இது கண்ணாடி, இது வாஷ்ரூம். நாங்கள் ரூமுக்கு வந்த உடனே பூஜா குட்டி சாப்பிடாமல் இருந்தேன். அதனால் அவளுக்கு டென்ஷன், கோவம். சாப்பிட்ணும், எனக்கு பசிக்குது, நீங்கள் வர்றீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், அதனால் எனக்கு முடியாது, பஞ்சுமா நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வெளியில் போய் சாப்பிட போயிருக்காங்க. நான் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ரூமில் இருக்கேன். சன் செட் ஆகுது. பூஜா குட்டி தங்கி இருக்கிற ஹாஸ்டலில் மேலே இருந்து பார்க்குற வியூ. இங்கே மேலேருந்து பார்த்துட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியாது. 5 நிமிஷத்துக்கு மேலே நின்னா அங்கே அடிக்கிற குளிர்ந்த காற்றுக்கு ஜலதோஷமே பிடிச்சிரும். அவ்வளோ கூலாக இருக்கும். கீழே தெரிகிறது மெயின் ரோடு. நல்ல நேரம் இல்லை, சன்செட் ஆக போகுது. நாங்கள் அந்த கேஃபேயில் வந்து ஃபில்டர் காஃபி பேஷ் நல்லா இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது உனக்கு என்னது? காவாட்டி. இந்த மேடம் வந்த உடனே நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஒரு வண்டி மேக்கப் போட்டு வந்துட்டாங்க. குளித்து ட்ரெஸ் பண்ணி சூப்பராக ஆகிட்டாங்க. அப்போது அடுத்த வீடியோவும் பெங்களூர் வீடியோ தான். அதில் பார்ப்போமா? தேங்க்யூ.